தான் நின்னுட்டேன். Come on. எங்க இந்த வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரி கூட இல்லையா? எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுல முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன், அதான் கேட்டேன். ஓ, நீ ஒரு சென்டிமெண்டல் டைப் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி. சாரதா, உன்னை இந்த வீட்டுல மருமகளா வரவேற்கவோ, வலது காலை எடுத்து வச்சு வர சொல்லி ஆரத்தி எடுக்கவோ இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் என்னுடைய அம்மா. அவங்க இப்போ உயிரோட இல்லை. எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா மேல அளவு கடந்த அன்பு. அதனாலதான் இன்னொரு அம்மா இல்லாமலே நான் வளர்ந்துட்டேன். உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன சொல்ல? துர்கை. அதை மனசுல நினைச்சிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா ப்ளீஸ். உங்களுக்கு சிகப்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னோட கல்யாண படவு கூட ரெட்லயே செலக்ட் பண்ணிருக்கேன். இது என்னுடைய பயந்துட்டியா? இதுக்கு உயிர் இருக்கா? பாரு, உயிர் இருக்கான்னு. உயிர் இல்ல, இந்த மாதிரி இந்த வீட்டுல நிறைய இருக்கும், பார்த்து பயந்துடாத. இது என்னுடைய டைனிங் டேபிள். இதுல உட்காந்து சாப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா இதுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு கம்பெனி இருந்ததே கிடையாது. எல்லாம் பெட்ரூம்லயே தான். ஐம் a lonely man. இந்த வெள்ளி சட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற 2 உருவங்கள்ல ஒரு உருவம் உன்னுடைய மாமனார். இன்னொரு போட்டோல இருக்கான அந்த பொடியா, அவன் இன்னைக்கு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான். யார்கிட்ட? ஒரு அழகான பொண்ணு கிட்ட, பேர் சாரதா. இங்க இது நீங்களா? சின்ன பிள்ளைல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இப்ப அசிங்கமா இருக்கேங்கிறியா? எங்க இவ்வளவு பெரிய சொல், இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய வீடு விரிச்சுன்னு கிடைக்கே 10 வேலைக்காரங்க இருந்தா கலகலப்பா இருக்குன்னு சொல்றியா? நேற்று வரையில அந்த எண்ணத்துலதான் இருந்தேன். ஆனா இப்ப அதை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இனிமே ஜனத்தொகையை உற்பத்தி பண்றதா நம்முடைய முழு நேர வேலை. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. காலையில கரெக்டா ஆபீஸுக்கு போகணும். வேணும்னா நானும் உங்க கூடவே வரேன், ஏதாவது வேலை இருந்தா செய்யறேன். ஓகே, அப்படின்னா ஆபீஸ்ல சொல்லி என்னோட ரூம்ல ஒரு டபுள் பெட் போட்டு சொல்லு. போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெட்ல தான் நினைப்பா. சரி, இனிமே சோஃபாலே நினைக்கிறேன். சும்மா இருங்க. I love you. So நேர பெட்ரூம் போறோம். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. எல்லா ரூமும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஐயோ, அப்ப என் ஃபர்ஸ்ட் நைட் நாளை காலையில தான் வரும். வெல், இது என்னுடைய லைப்ரரி ரீடிங் ரூம். இவ்வளவு புக்ஸ் படிப்பீங்களா? படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமே இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் தியரி. இனிமேதான் நான் பிராக்டிக்கலா தான் அனுபவிக்க போறேன். ஐயோ, இதெல்லாம் அப்படிப்பட்ட புக்ஸ் ஆச்சு? எல்லாமே அப்படிப்பட்ட புக்ஸ் இல்ல, முக்கால்வாசி அப்படிதான். இது என்னுடைய கேம்ஸ் ரூம். என்னங்க இது? எல்லாமே 2 பேர் 3 பேர் ஆட கேம்ஸா இருக்கு. ஆனா ஒவ்வொரு சேர் தான் போட்டிருக்கீங்க. யார் கூட விளையாடுவீங்க? என் கூட தான். தனியாவா? வாழ்க்கை பூரா நானே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துலயுமே தனியா விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத ஒண்ணு வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தான் முதல்ல தோல்வி சந்திக்க போறீங்க. What do you mean? ஹாஸ்டல் எல்லா கேம்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆடி உங்களை தோக்கி வைக்க போறேன் பாருங்க. Wait until dark. இன்னைக்கு ராத்திரி தான் என்னுடைய விளையாட்டே உனக்கு புரியும். இது அதே ரூமுக்கு இன்னொரு கதவு. இது என்ன ரூம்? This is a very old dirty room. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது, எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப யாருமே உபயோகிக்கிறது இல்லை.
இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ஜீவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலையே. என்னோட இன்னொரு உண்மையான ஊழியன், நண்பன். கிடைக்குமா? சில சமயம் என்னையே. கம் சாரதா, அதோ அதான் இந்த வீட்டு அவுட் ஹவுஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போட்டோல பாத்தியே உன்னுடைய மாமனார், அவரு இந்த வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னால அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அந்த அதிர்ச்சியினால மனோநிலை பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் இந்த வீட்டுல கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னால கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியா செம்பியன் அவன் தான். அவர் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் ஆல் ரைட். சில பேரோட விதியை வேதனைப்படுறதுனால மாத்திட முடியாது. இது என்னுடைய லைசன்ஸ் தான் வாங்கியாச்சு இல்ல? Hello, Dilip here. Yes. Okay. உடனே வர. Yes. என்னோட கம்பெனில இருந்து என்னோட மேனேஜிங் பார்ட்னர்ஸ் ஏதாவது அவசரமா பார்க்கணுமா? அவசியம் போகணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். Thank you.